திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடை இரவு நேர டிஃபன் கடையாக மாறிய அவலம் நேரிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையில் இரவு வேளையில் டிஃபன் கடை அமோகமாக நடைபெற்று வருகிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிறோம் என அப்பாவிகளிடம் அத்துமீறும் ஸ்டாலின் அரசு ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள இந்த ஆக்கிரமிப்பை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் விமர்சிக்கின்றனர். திராவிட மாடல் அரசால் பணிகள் முழுமையடையாமல் அவசரமாக திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் போதிய வசதிகள் இன்றி மக்கள் அவதிக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. வார விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்ல அதிகளவிலான பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வந்தனர். புறநகர் பேருந்து நிலையத்திற்கு செல்ல சுமார் 300 மீட்டர் தூரத்தை கடக்க பேட்டரி கார் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டதாக பெருமை பேசும் விடியா அரசு யானை பசிக்கு சோளப்பொறி என்பது போல ஏதோ கடமைக்கு 1-2 பேட்டரி கார்களை மட்டுமே கொடுத்து ஏமாற்றியுள்ளது. இதனால் வயதானவர்கள், குழந்தைகள் பேட்டரி கார்களுக்காக காத்திருக்க வேண்டிய நேரத்தில் தங்கள் சொந்த ஊருக்கே சென்று விடலாம் என்று எண்ணி நடந்தே செல்கின்றனர். திறனற்ற திமுக அரசு கொஞ்சமாவது மக்கள் மீது அக்கறை இருந்தால் கூடுதல் பேட்டரி கார்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலையை முழுமையாக போடாமல் விளம்பர மாடல் திமுக அரசும் அதன் ஒப்பந்ததாரர்களும் அதிகாரிகளும் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆலம்பாடி கிராமத்தில் இருந்து உடையூர் செல்லும் வாய்க்கால் கரை சாலையை 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் குண்டும் குழியுமாக இருசக்கர வாகனம் கூட செல்ல லாயக்கற்றதாக உள்ள சாலையில் புதியதாக தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றது. சுமார் 10 மீட்டர் தூரம் மட்டும் புதிதாக தார் சாலையை அமைத்த விளம்பர மாடல் அரசின் அதிகாரிகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் சாலையை போடாமல் விட்டுச் சென்றதால் விவசாயிகள், பொதுமக்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி கொள்ளையடிப்பதில் மட்டுமே குறியாக உள்ளதாக உயிர் பயத்தில் சேதமான சாலையில் பயணம் செய்யும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.